அனைவருக்கும் வணக்கம். நேற்றிலிருந்து ஒவ்வொரு எம்எல்ஏக்களும் எங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர் எல்லாரும் வந்து அந்த தொகுதியில் மக்களுக்கு நன்றி தெரிவிக்கும் இதை வந்து எல்லாரும் நிகழ்ச்சியை எல்லா இடத்துலையும் செஞ்சுட்டு இருக்காங்க. அனைத்து வேட்பாளர்களும் மற்ற வேட்பாளர் 233 எல்லா வேட்பாளர்களும் வந்து மக்களை சந்தித்து நன்றி தெரிவிச்சுட்டு வராங்க. கண்டிப்பாக மக்கள் அளித்த தீர்ப்பை ஏற்றுக்கொண்டு மக்கள் என்ன நினைச்சு வாக்களித்தாங்களோ அதுக்கான வேலையை நாங்கள் எல்லாம் துவக்கியிருக்கிறோம். நேற்று மதுரை மாவட்டத்தில் வந்து ஆட்சியர், ஆணையர், கமிஷனர், எஸ்பி எல்லாரும் கூட சேர்ந்த ஆய்வில் வந்து எல்லா இடத்துலையும் எங்கெங்கெல்லாம் குட்காக்கள், அதாவது தேவையில்லாமல் போதை வஸ்துகள், குட்காக்கள் விற்கப்படுதோ அதையெல்லாம் கடும் நடவடிக்கை எடுக்குமாறு முதல்வர் என்ன நினைச்சு இந்த போதையில்லா தமிழகத்திற்கு முடக்கி விட்டாரோ அதை வந்து செயல்படுத்தும் வடிவமாக நிறைய இடத்துல கடந்த 2 நாட்களாக பல பகுதிகளில் கடைகளுக்கு ரைடு செஞ்சு மதுரை மாவட்டத்தில் இருக்க கமிஷனர், எஸ்பி எல்லாம் சேர்ந்து இப்போ காவல்துறை வந்து சீல் வச்சுட்டு வராங்க. அது இல்லாமல் டாஸ்மாக் பார்களில் எங்கெங்கெல்லாம் முறைகேடுகள் நடக்குதோ, டாஸ்மாக் பாரில் விதிமீறல்கள் நடக்குதோ அதையெல்லாம் ஆய்வு செய்து ஆக்ஷன் எடுத்துகிட்டு வராங்க. எங்கெங்கெல்லாம் வந்து சட்டத்திற்கு புறம்பாக இல்லீகல் மைன்ஸு, இல்லீகல் குவாரிகள் இருக்குதோ அதை எல்லாத்தையும் ஐடென்டிஃபை பண்ணி அது எல்லாத்து மேலேயும் நடவடிக்கை எடுக்கிறதுக்காக அனைத்து வேலைகளும் துவங்கப்பட்டிருக்கு. கண்டிப்பாக எல்லாரும் இது பழைய மாதிரியான ஆட்சி இல்லை. இது தளபதி அண்ணன் முதல்வர் அண்ணன் விஜயோடைய ஆட்சி. முதல்வர் என்ன நினைச்சு ஒவ்வொரு நிமிஷம் செயல்பட்டு இருக்கிறாரோ அதை வந்து செயல்படுத்தும் விதமாக எல்லாரும் நடந்து கொள்ள வேண்டும் என்று கேட்கிறோம். பொதுமக்களும் முழு ஒத்துழைப்பு கொடுத்துட்டு வராங்க. எல்லா இடத்துலையும் இல்லீகல் குவாரி, எங்கெல்லாம் தேவையில்லாத போதை வஸ்துகள் இருக்கிறதோ அது எல்லா இடத்துலையும் கடைகள், சின்ன சின்ன கடைகள் வந்து குட்கா எல்லாமே வந்து நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருது. பொதுமக்களும் அனைவரும் கண்டிப்பாக இன்னொரு 2-3 மாதத்துக்குள்ள எல்லாமே சீரமைக்கப்பட்டு சரியான பாதையில் போகும்னு கேட்டுக்கிறோம். பழைய மாதிரி ஆட்சி இல்லைன்னு சொல்றாங்க. ஆனா ஆட்சி சில நாட்களில் 24 கொலைகள் நடந்திருக்கு சார். அதை எப்படி தடுக்க? இல்லை, சட்டம் ஒழுங்கு சரியாக போயிட்டு இருக்கு. எந்தெந்த இடத்துல என்ன முதல்வர் டெய்லி ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு துறையையும் முதல்வர் வந்து தலைமைச் செயலகத்திலிருந்து ஆய்வு செஞ்சுட்டு வராங்க. கண்டிப்பாக ஒரு சில நாட்களில் பெரிய அளவிலான மாற்றங்கள் நீங்கள் பார்ப்பீங்க. நன்றி. முதல்வர் ஒவ்வொரு துறையும் ஆய்வு செய்து அந்த துறைக்கு யார் இருந்தால் சரியாக இருக்கும் என்று முதல்வர் தனிப்பட்ட முறையில் ஆய்வு செஞ்சுட்டு வர்றார். எல்லா டிபார்ட்மெண்ட்லையும் இந்த மாதிரியான ஒரு முதல்வர் வந்து தினமும் காலையில் 10 மணிலிருந்து சாயந்தரம் வரைக்கும் தலைமைச் செயலகத்திலிருந்து மதிய உணவையும் தலைமைச் செயலகத்தில் எடுத்துக்கொண்டு எந்த முதல்வரும் இல்லை என்று எனக்கு தெரிஞ்ச அனைவரும் சொல்லிட்டு வராங்க. அந்த ஆய்வின் அடிப்படையில் தான் முதல்வர் எல்லா நடவடிக்கையும் எடுத்துட்டு வர்றாரு. யார் என்ன சரியா இருக்குன்றதை முதல்வர் தான் முடிவெடுப்பார். ஸோ அதை முதல்வர் அண்ணன் விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு நாளும் ஆய்வு செஞ்சுட்டு வர்றாரு. கண்டிப்பா, ஏன்னா நீங்க 40-50 வருஷமாக ஒரு சிஸ்டம், ஒரு கவர்மெண்ட், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து வேற மாதிரியாக மாற்றி வச்சிருக்காங்க. நீங்க ஒரே நாளில் போய் நம்ம சரி செய்ய முடியாது. ஸோ அதற்கான முழு ஆய்வை செஞ்சு முதல்வர் வந்து முதல் நாளில் சொன்னார். பதவியேற்பு அன்னைக்கு எங்க முதல்வர் வந்து சொன்னார், எல்லா இடத்துலையும் நம்ம கிளியரா ரிவ்யூ பண்ணிட்டு எல்லாத்தையும் ஆடிட் பண்ணிட்டு ஒரு தெளிவான வெள்ளை அறிக்கை பப்ளிஷ் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும்னு சொன்னார். ஏன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்ல என்ன இருக்கு என்ன இல்லைன்னு மக்கள் தெரிஞ்சுக்கொள்ள வேணும். என்ன நிலைமையில் இருக்குன்னு மக்கள் தெரிஞ்சுக்கணும். என்னென்ன தேவை, என்ன செயல்படுத்த முடியும், என்ன ப்ரையாரிட்டி, என்ன நிலைமையில் இருக்குன்னு எல்லா டிபார்ட்மெண்ட்டையும் ஆய்வு செய்து ஒரு வெள்ளை அறிக்கை பப்ளிஷ் பண்ணணும்னு முதல்வர் முதல் நாளே சொன்னார். ஸோ அது எல்லாத்தையும் முடக்கி விட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஸோ ஒவ்வொரு நாளும் அதற்கான வேலைகளை முதல்வர் செஞ்சுட்டு வர. இது மிகப்பெரிய பணி. ஒரு 50 வருஷமா எல்லா டிபார்ட்மெண்ட், ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட் நீங்க சிறப்பாக செயல்படுன்னு சொல்ல முடியுமா? இல்லை, எல்லா டிபார்ட்மெண்ட்டும் புறையோடி எல்லா டிபார்ட்மெண்ட்டும் கடுமையான ஒரு நெகட்டிவ்ல இருக்கு. இப்ப போக்குவரத்து துறை எடுத்தீங்கன்னா அது எவ்வளவு சிரமங்கள் இருக்கு, எவ்வளவு கஷ்டங்கள் இருக்கு. ஒவ்வொரு துறையும் பயங்கர நெகட்டிவ்ல இருக்கு. ஸோ அதோடைய கரண்ட்ல என்ன நிலைமை இருக்கு அதை முழுசா ஆடிட் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும். ஆடிட் பண்ணி அதில் என்ன பண்ணணும், என்ன பண்ணக்கூடாது, நம்ம எல்லாம் என்னென்ன வாக்குறுதிகள் கொடுத்துருக்கோம் அதெல்லாம் மேப் பண்ணி முதல்வர் முழு ஆய்வையும் செய்து முடிச்ச பிறகு ஒவ்வொன்றையும் செயல்படுத்த ஆரம்பிப்பார். ஸோ அதற்கான வேலைகளை முதல்ல வந்து முதல் நாள்லேருந்து முழு வீச்சில் செஞ்சுட்டு இருக்காங்க. நீங்கள் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு நாளும் என்னென்ன ஷெட்யூல் போயிட்டு இருக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே டிஐபிஆர்லேருந்து ப்ரெஸ் ரிலீஸில் பார்த்தீங்கன்னாலும் தெரியும். முதல்வருடைய ஆய்வுகள் எல்லாமே கூட்டங்கள் வந்துட்டே இருக்கு. அதற்கான ஒத்துழைப்புகள் அதை சேர்ந்து அது முதல்வர் கொடுக்கும் பணிகளை செய்யக்கூடிய வேலைகளில் நாங்கள்லாம் இருக்கோம். கண்டிப்பாக நல்லபடியாக நீங்கள் எல்லாம் என்ன நினைக்கிறோம் செயல்படுறோம். முதல்வர் சொன்ன மாதிரி எதிர்கட்சிகள் சொன்ன மாதிரி 1000 ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க. உங்க எல்லாருக்கும் தெரியும் பினான்சியல் பட்ஜெட் இல்ல உங்க எல்லாருக்கும் தெரியும் பினான்சியல் பட்ஜெட், பினான்சியல் பெரிய அளவில் நிதி ஒதுக்கீடுகள் எல்லாமே பினான்சியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் பண்ண முடியும். அதுக்கான பட்ஜெட் வர்றதுக்குள்ள முதல்ல அதுக்கான தேவைகளை நிதி ஆதாரங்களை சரி செய்து பினான்சியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் செய்ய முடியும். ஸோ இதெல்லாம் ஒரு ஜிஓல பாஸ் பண்ண முடியாது. ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், மூத்த பத்திரிகையாளர் உங்களுக்கு எல்லாம் தெரியும், எல்லாமே நிதி ஆதாரங்களை சரி செஞ்சுட்டு பினான்சியல் பட்ஜெட் முடிஞ்ச பிறகு தான் அதெல்லாம் கொண்டு வர முடியும். அது உங்களுக்கு நல்லாவே தெரியுமே. உங்க துறை எப்படி இருக்கு? உங்க துறையில என்ன விதமான மாற்றங்கள்? இல்ல, இன்னும் துறை ஒதுக்கப்படல. முதல்வர் யாருக்கு என்ன துறைன்னு முதல்வர் முடிவு செய்வார். முதல்வர் முடிவு செய்தவர் கண்டிப்பா ஒதுக்க செய்வார்.
இல்லை இதுவரை இல்லை அது அவங்க கோயில் நிர்வாகத்திலேருந்து பார்த்துக்கிடுவாங்க. அது என்ன அவங்களுடைய ஃபார்மாலிட்டிஸ் பற்றி பார்த்துப்பாங்க. அதில் நாங்கள் யாரும் தலையிடல. சார் இத்தனை நாட்கள் விஜய் வந்து செய்தியாளர்களை சந்திக்கிறார். இப்போ முதலமைச்சராக இருக்கிறார். பாருங்க ஒரு விஷயம் சந்திப்பதற்கான வாய்ப்பு தேவையான பொழுது இங்க பாருங்க எதையுமே தேவையான பொழுது செய்ய வேண்டியதுதான் அவசியம். ஏன்னா செய்தியாளர் சந்திப்புங்கிறது டெய்லி பிரஸ் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. என்னென்ன வேலைகள் நடக்குதுன்னு பிரஸ் ரிலீஸ் போயிட்டு இருக்கு. தேவையான பொழுது செய்தியாளர் எப்பயும் சந்திக்கிறதுல எந்த தயக்கமும் இல்லை நம்மளுடைய முதல்வருக்கு. ஸோ அதுல எந்த தயக்கமும் இல்லை. செய்தியாளர் சந்திப்புன்ற கட்டாயம்ன்றது அது ஒரு அதெல்லாம் வந்து எந்த இடத்துலையும் இல்லை. அது ஒரு பெஞ்ச் மார்க்கும் கிடையாது. ஒவ்வொரு நாளும் நடக்கும் பணிகள் ஒவ்வொரு அரசில் என்ன நடந்துட்டு இருக்கு, முதல்வர் சைடில் என்னென்ன நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டிருக்குன்னு பிரஸ் ரிலீஸ் வந்துட்டே இருக்கு. கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் தேவையான அனைத்தும் வெளிப்படையாக நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் அதை வந்து வரும். நீங்க சட்டமன்றத்துல ஒரு பகுதி எப்படி உட்கார்ந்துருக்காங்க, எவ்வளவு இளைஞர்கள் உட்கார்ந்துருக்காங்க, எவ்வளவு பெண்கள் உட்கார்ந்துருக்காங்க, ஒரு சட்டமன்றம் எப்படி செயல்படுது, ஒவ்வொரு நாளும் முதல்வர் எப்படி செயல்படுறாரு, அதிகாரிகளுக்கு எந்த அளவு சுதந்திரம் கொடுக்கப்பட்டிருக்கு, எதை வந்த உடனே டாஸ்மாக் கடைகள் 717 கடைகள் மூடப்பட்டு போதை மருந்துகள் கண்ட்ரோல் பண்ணப்பட்டு இன்னைக்கு வந்து எல்லா இடத்துலையும் இல்லீகல் மைன்ஸ் நிறுத்தப்பட வேண்டும் சொல்லிட்டு எங்கெங்கெல்லாம் வந்து விதிமீறல் உள்ள பார்களை வந்து க்ளோஸ் பண்ண சொல்லி குட்காக்கள் கண்ட்ரோல் பண்ண சொல்லி ஒவ்வொரு நாளும் மக்கள் என்ன நினைச்சாங்களோ அதை நோக்கி முதல்வர் செயல்பட்டு இருக்கார். நீங்க தான் சொல்லணும். இது வந்து எந்த வெர்ஷனும் கிடையாது. இது இன்னைக்கான புது வெர்ஷன். இந்த கோர்ட்டோட ரகசியம் என்ன? ஜாதகக்காரர் எதுவும் கோர்ட்டு டெய்லியும் போட்டு வரணும்னு சொல்லியிருக்கிறாரா? இல்லை நம்ம தமிழர்களுடைய அது தலைவருடைய முடிவு. நன்றி.